differ. Bet you never know. Bet you never know. Nah, go take no talk, I beg no pardon, that's for sure. Bet you never know. Bet you never know. How we are like the badness, we are like the globe. Bet you never know. Bet you never know. Hello guys, this is Naveen. Welcome to Shows of VR. So, இன்னைக்கு வந்து நம்ம கையில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன பஜாஜ் பல்சர் NS 125 பைக் வந்திருக்கு. ஸோ இந்த பைக் வந்து நமக்கு யார் ரிவ்யூக்கு வந்து ப்ரொவைட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மாலினி ஸ்ரீ பஜாஜ் ஆவடி. ஸோ NS 125 வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்டாக் வந்து சீக்கிரமாக வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அபவுட் ரிகார்டிங் புக்கிங்ஸ், EMI ப்ராசஸ் அண்ட் அதர் குவரிஸ், ஸோ மாலினி ஸ்ரீ பஜாஜ் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பஜாஜ் பல்சர் NS 125 ஸோ ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி NS 200 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ 2017 வந்து NS 160 வந்து லான்ச் பண்ணாங்க. NS 200 வந்து ஒரு வேறு லெவல் சக்ஸஸான பைக்கு. ஸோ நேக்கடு ஸ்போர்ட்ஸில் ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ஒரு 200 சிசியில் NS 200 வந்து ஆஃபர் பண்ணிச்சு. அதே வந்து NS 160 வந்து 2017 வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில். ஸோ இந்த பைக் வந்து மெயினாக யாருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா பஜாஜ் வந்து ஸோ க்ரோயிங் ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட். ஸோ இப்போ ஒரு பையன் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு அவன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டெப் ஆகிறானா, ஸோ அவனுக்கு வந்து ஒரு சேஃபரான பைக்கு அண்டு லுக்ஸும் வந்து செம்மையாக இருக்கணும், அண்டு மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அண்டு மைலேஜும் வந்து நல்லா தரணும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து லிட்டர் 100 ரூபா விற்குது. ஸோ அதனால் வந்து மைலேஜும் வந்து நல்லா தரணும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பஜாஜ் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ண பைக் தான் வந்து NS 125. ஸோ இந்த லைனப்பே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ NS 125, NS 160 அண்ட் NS 200. ஸோ NS 200ல என்ன ஒரு லுக்ஸ் இருக்கோ, என்ன ஒரு ஃபீல் இருக்கோ, அதே லுக் த சேம் DNA கேரிஸ் அவுட்னு சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து NS 125ல வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் த இன்ஜின். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும்னா என்ஜின் தான். ஸோ இது வந்து ஒரு 125cc ஹேர் கூல்டு இன்ஜின். ஸோ NS 160 வந்து 160cc, அது வந்து ஆயில் கூல்டு. ஸோ NS 200 வந்து லிக்விட் கூல். ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் டிஃப்ரென்ஸ் டெக்னிக்கலாக எங்கே பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்ஸ். ஸோ NS 200ல வந்து உங்களுக்கு வந்து ABS வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வெறும் டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 240mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க 130 செக்ஷன். ஸோ இதுதான் வந்து மேஜராக உங்களுக்கு எங்கே டிஃப்ரென்ஸ்னா. ஸோ தேர்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 80 செக்ஷன் டயர்ஸ், 17 inch டயர்ஸ் தான். ஸோ எல்லா பைக்ஸும் எல்லா லைனப்லேயும் வந்து 17 inch டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 80 செக்ஷனு, பின்னாடி வந்து 100 செக்ஷன். ஸோ இந்த 3 தான் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அண்ட் சேம் கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் அண்ட் சேம் ஸ்பிளிட் சீட் செட்டப்பு அண்ட் ஹெட்லைட்டும் பார்க்கும்போது த சேம் உல்ஃப் டிசைன் ஹெட்லைட்டு. ஸோ ஹாலஜன் செட்டப் அதே, இண்டிகேட்டர்ஸும் அதே இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் வந்து த சேம் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் NS 200 NS 160 கேரிஸ் அவுட் அதே இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். ஸோ த சேம் பை ட்வின் LED டெயில் லைட்டு. ஸோ கிராப் ரயில் மோரோவர் த லுக் வைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். த சேம் லுக், த சேம் DNA கேரிஸ் அவுட். அதான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வந்து மோரோவர் உங்களுக்கு 12 liters கெப்பாசிட்டி உள்ள டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்கில் தான் உங்களுக்கு வந்து டேங்க் எக்ஸ்டென்ஷன், அங்கே தான் வந்து உங்களுக்கு பேட்சிங் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டேங்க்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 liters ஒரு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் வந்து மோரோவர் வந்து சேம் தான். NS 200, 160, 125 சேம் தான். ஸோ அந்த டேங்க் பேட்சிங்கில் தான் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் NS 200, NS 160, NS 125. ஸோ மற்றபடி வந்து த சேம் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு த சேம் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் வேறு வந்து சேம் தான். ஸோ நான் ரைட் ரிவ்யூவும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரைட் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் இங்கே மினிட்ஸ் வரும், நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த மினிட்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் ரைட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ சுவிச்சஸ் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா ஒரு டாப் நாச்சான குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயும் வந்து ஒரு லூப் ஹோல் வந்து இல்லை குவாலிட்டியில். ஸோ வாங்க இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஓரியோஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ கைஸ் எல்லாருக்குமே வந்து இந்த 2 கேள்வி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட ப்ரைஸு, செகண்ட் வந்து மைலேஜ். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆன் ரோட் சென்னை ப்ரைஸ் பார்க்கும்போது 1,12,640. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் ப்ரைஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பண்ணி ஃபைனல் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து அஷ்யூர் பண்ணிக்கலாம். ஸோ வேறவர் நீங்கள் மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான மைலேஜ், ஏன்னா இது ஒரு NS ஓகேங்களா. ஸோ NS கிட்ட வந்து நீங்கள் ஒரு என்ன தான் 125cc இருந்தாலும் நீங்கள் 50-55+ வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இட்ஸ் NS நேக்டு ஸ்போர்ட்ஸ், ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. ஸோ நீங்கள் கமர்ஷியல் பல்சரில் பார்க்கும்போது தாராளமாக வந்து 50 வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ வேறவர் NS 125 பார்க்கும்போது ஒரு 45 km வந்து நீங்கள் அஷூரன்ஸாக வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ சர்வீஸாக வந்து உங்களுக்கு பெருசான சர்வீஸ் காஸ்ட் ஆகாது. அரௌண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸாக வந்து உங்களுக்கு 750 அவ்வளோ தான் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு பாக்கெட் ஃப்ரெண்டான பைக்கு. ஸோ இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது
ஒரு 12 PS பவர் அட் 8500 RPM அண்ட் டார்க்னு பார்க்கும்போது ஒரு 11 Nm டார்க்கு அட் ஒரு 6500 RPM. ஸோ ஒரு 125 cc ஒரு போதுமான ஒரு பவர் அண்ட் டார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து எந்த பிராண்ட் எந்த பைக்குக்கு வந்து காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் காம்படிட்டர் டு எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் காம்படிட்டர் டு KTM Duke 125. ஸோ நீங்களே வந்து சொல்லுங்கள், ஸோ பல்சர் NS 125 போகலாமா இல்லை KTM Duke 125 பெஸ்ட்டானு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து பார்த்துடலாம். ஸோ மோர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து லுக் சேம். ஸோ NS 160 என்னென்ன இருக்கோ அதே கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனலாக் RPM மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் ஸ்பீடு அண்டு டைமு அண்டு ஓடோமீட்டர் அண்டு ஃபியூல் இண்டிகேஷன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வார்னிங் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பஜாஜ் லோகோ அண்ட் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் அண்டு பேட்டரி இண்டிகேஷன் அண்டு நியூட்ரல் அண்ட் ஹை பீம் லோ பீம். ஸோ இந்த பைக்கில் வந்து எப்பவும் போல் கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ ஹேண்டில் பார் செக்ஷன் வந்து நல்ல நீட் அண்ட் ஒரு ஸ்போர்ட்டி எர்கனாமிக்ஸாக வந்து இருக்குது. நல்ல ஒரு கிளிப் ஆன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நட்ஸ் அண்ட் போல்ஸ்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சஸ் குவாலிட்டிஸும் வந்து அமேசிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவரால் வந்து நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக் வந்து ஹேர் கூல்டு, நீங்கள் வந்து ஆயில் கூல்டு லிக்விட் கூல்டுன்னு வச்சுக்காதீங்க, ஹேர் கூல்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அலாய் வீல்ஸ் செட்டப். ஸோ அலாய்ஸும் வந்து நல்ல ஒரு ஸ்டோரியான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பில்ட் குவாலிட்டி வந்து நல்ல ஸ்டோரியாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பெயிண்டிங்லாம் வந்து டாப் நாச்சாக வந்து பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஜாப் இஸ் அமேசிங். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து என்னோட ரைட் ரிவ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் பஜாஜ் பல்சர் NS 125 பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கமர்ஷியல் பைக்ஸ்லாம் வந்து போட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 125 வந்து இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு NS 200 வந்து நிற்குது. ஸோ லுக் வைஸ் வந்து மோரோவர் வந்து உங்களுக்கு சேம் தான் எக்ஸப்ட் த டேங்க் பேஜிங். ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு பைக்கையும் வந்து பக்கத்தில் வந்து நிற்க வச்சேன். மோரோவர் சேம் தான், ஹெட்லைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சேம் தான் எக்ஸப்ட் தி டயர் செக்ஷன் அண்ட் தி இன்ஜின் டிபார்ட்மெண்ட், டெயில் லைட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் மோரோவர் சேம். ஸோ வாங்க சிட்டி எண்டிங் ஆஃப் NS 125 வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லாமே வந்து சேம் தாங்க. அந்த NSோட DNA வந்து அப்படியே உரிச்சு வச்சுருக்காங்க பஜாஜ். சேம் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், everything remains the same. Let's we move the NS 125. Wow. ஸோ அந்த பஞ்ச் வந்து ஃபீல் ஆகுது, அந்த 125 cc ஏற்ற பஞ்ச் வந்து ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ NS 200 ட்ரைவ் பண்ணியிருக்கோம், NS 200 NS 160ல். ஸோ அந்த ஹை RPMs வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா இட்ஸ் அன் ஹை CC 200 125. ஸோ இதில் வந்து ஹை RPMஸ்க்கு வந்து பைக்கு ரெடியாக வந்து கிளம்பிடுது. வா செம்மையாக இருக்குங்க. த சேம் ஃபீல் பஜாஜ் கிவ்ஸ், த சேம் DNA NS DNA அப்படியே இருக்குது. சேம் கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ். ஸோ நத்திங் டிஃப்ரென்ஸ், எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். செகண்ட் டிஃப்ரென்ஸும் பார்க்கும்போது பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இதில் வந்து ABS இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க் பிரேக் தான், ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக். ஸோ வேர் எவர் யூ கேன் ஃபீல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிபார்ட்மெண்ட் அண்டு பிரேக்கிங் அண்டு டயர் செட்டப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் 3 பைக்லேயும். தட் மீன்ஸ் NS 125, NS 160, NS 200. ஸோ மற்றபடி டிசைன், லுக்ஸு, ரோட் ப்ரெசன்ஸு எல்லாமே சேம்ங்க. எவ்ரிதிங் ரிமைன்ஸ் சேம், த சேம் பீட். எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து பார்த்திங்கன்னா த சேம். அந்த NS 200க்கு என்ன ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்குமோ அதே, த சேம் DNA. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிகிட்ருக்கேன், சேம். ப்ரைஸ் பாயிண்ட் வந்து சொல்லி அடிச்சிருக்காங்க பஜாஜி. ஒரு 93,000க்கு சேம் NS 200ஓட லுக்ஸு, இன்ஜின் மட்டும் வேறு. இந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 125 cc வந்து NS 125 ஜஸ்டிஃபை பண்ணுதுங்க, அதுதாங்க, வேறு வார்த்தையே இல்லை. சஸ்பென்ஷனும் வந்து சேம் செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு மோனோஷாக், அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன். நல்லா சாஃப்டர் சைட்லேயே இருக்குது. புது வண்டி தான், ஆனாலும் நல்லா சாஃப்டர் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. 6000 RPM மேலே ஒரு மேசிவ் புல் இருக்குது பைக்கில். அந்த 125 cc அந்த கேட்டகரிலாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புல் வந்து டிராஸ்டிக்காக வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் நூக்கன் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா லோயர் சிசி பைக்ஸில் வந்து அந்த புல் வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் RPMஸில் வந்து ஃபீல் ஆகும். ஸோ பைக்ஸ் வந்து சென்னை டீலர்ஸ் மாலினி ஸ்ரீ பஜாஜுக்கு வந்து பைக்ஸ்லாம் வந்து வந்துடுச்சு. ஸோ நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணிங்கன்னா தே ஆர் ரெடி டு கிவ். ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் அபவுட் புக்கிங்ஸ், EMI ப்ராசஸஸ் அண்ட் அதர் கோரிஸ் ஏதாவதுனா நீங்கள் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மாலினி ஸ்ரீ பஜாஜ் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபுல்லாக நார்த்தில் வந்து லாக்டவுன் போட்டாங்க. பிகாஸ் இந்த பைக் வந்து நமக்கு நார்த் சைட்லேருந்து வருது. பூனேயில் தான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது பஜாஜ் இது. ஸோ இவங்க வந்து குயிக்காக வந்து வாங்கிட்டாங்க லோடு. வா வா அமேசிங் கலர், அமேசிங் பில் குவாலிட்டி, டாப் நாச்சாக இருக்குது. எங்கேயுமே ஒரு லூப் ஹோல் எதுவுமே இல்லை. பில் குவாலிட்டி அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. மிரர்ஸும் வந்து நல்ல ஒரு வியூ வந்து ஆஃபர் பண்ணுது கைஸ். நல்ல ஒரு வைட் வியூ வந்து ஆஃபர் பண்ணுது. லெட்ஸ் வி ரெவ் இட். கொஞ்சம் ரெவ் பண்ணுவோம். வா 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 ஆஃப்டர் ஒரு 6000 RPMக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து ரஷ்ஷு தான். ஸோ டயர்ஸும் பார்க்கும்போது ரியரில் வந்து உங்களுக்கு 100/90 17 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. NS 200 வந்து உங்களுக்கு வந்து 130 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்னரிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தேர் இஸ் அ லேக். ஓகேங்களா? ஸோ NS 200 வந்து அந்த லேக் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பிரேக்கிங் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓ ஃப்ரண்ட் பிரேக் ஆசம்ங்க. ஸோ ஒரு ப்ரொக்ரெசிவ் பிரேக்கிங் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இட் ஜஸ்டிஃபைஸ் த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரொம்ப ப்ரொக்ரெசிவும் உள்ள பிரேக்கிங்கு அண்டு ரொம்ப வந்து கிறிஸ்ப் அண்ட் க்ளீனும் இல்லை, கரெக்டாக இருக்குங்க. ஸோ மெயின்லி வந்து இந்த NS நேக்கடு ஸ்போர்ட்ஸ் மெயின்லி கான்சன்ட்ரேட்டட் ஃபார் யங்ஸ்டர் ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட். இப்போது ஒரு பையன் அவன் ஸ்கூலிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் போனான். அவனுக்கு ஒரு பைக், ஒரு சேஃபஸ்டான பைக்கு. அண்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பாக்கெட் ஃப்ரெண்டான பைக்குங்க. மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஈஸியாக வந்து நீங்கள் பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் வந்து ஒரு 750 அரௌண்ட் அவ்வளோதான் ஆகும். RS 200 வந்து அரௌண்ட் ஒரு 850 அவ்வளோதான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கம்பெனி சர்வீஸு. ஸோ கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்து. ஸோ அதே போல் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதே போல் வந்து ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸு. மைலேஜும் வந்து ஒரு 50 வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணலாங்க. எப்படி ஓட்டினாலும் ஒரு 50 வந்து கிளைம் பண்ணலாம். பாருங்கள், ஓவர் டேக்கிங்லாம் ஈஸி. ஆசம். ஸோ நீங்கள் டெய்லி கம்யூட்டிங், காலேஜ், ஆஃபீஸ் ஒர்க்கு, சிட்டி யூசேஜ்னால் இந்த பைக் வந்து நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க பெட்ரோல் விலைக்கு ஒரு மஸ்ட் அண்டு எக்ஸலண்ட் பைக் ஃப்ரம் பஜாஜ். ஸோ எஸ்டே தான் CT 110X பண்ணோம். ஸோ இப்போ வந்து அமேசிங் பைக் ஃப்ரம் பஜாஜ் NS நேக்கடு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 125. ஸோ ஒரு வேறு லெவல் லைனப்பு 125, 160, 200. ஸோ செம்ம லைனப் வந்து பண்ணிட்டாங்க நேக்கடு ஸ்போர்ட்ஸில். ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம ரெவ் பண்ணி பார்ப்போம். வாவ், வா 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 வைப்ரேஷன் பார்க்கும்போது ஆஃப்டர் ஒரு 6000 RPMக்கு அப்புறம் ஃபுட் பெக்ஸில் வந்து ஒரு மினிமமான வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பேரில் வந்து நத்திங். ஸோ எல்லா பைக்ஸும் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் தான் வந்து ஹேண்டில் பேரில் இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லா பைக்ஸும் இருக்க வைப்ரேஷன் இருக்குது. ஃபுட் பெக்ஸில் மட்டும் ஒரு மினிமலான வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது கைஸ். இதுதான் வந்து வைப்ரேஷன் பார்ட்டு. வா ஹாரன், ஒரு டீசெண்டான ஹாரன் வந்து பஜாஜ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வா அந்த 6000 RPMக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து மரணம். செம்ம. அப்படியே ரோடே வந்து நம்ம தான் வி ஆர் ஆக்குபை த ரோட். ஸோ கியர் ஷிஃப்டிங் பார்க்கும்போது ஒரு ஆஃப்டர் 6000 RPM அப்போ கியர் ஷிஃப்டிங் பண்ணுறப்ப வி கேன் ப்ளே அரவுண்ட். அப்படியே செம்மையாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். யூ ஆர் தி மாஸ்டர் ஆஃப் தி ரோட்ஸ் ஆஃப்டர் 6000 RPM in NS 125. வாவ் 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 வாவ். ஸோ கிளச்சு வந்து ஒரு நார்மல் கிளச் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச்லாம் வந்து இல்லை. ஸோ கிளச் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ப்ரெஷியஸாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப டைட் அண்ட் க்ளங்கியாக இல்லை. ஸோ எ பேர் ஆஃப் எக்ஸலண்ட் 5-speed transmission gear box and excellent smoother clutch plays a vital role in driving this NS 125. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து உங்களுக்கு டே லைட்டில் வந்து நல்லா விசிபிளாகவே தெரியுதுங்க. ஸோ மேலே வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க நியூ பைக்னால். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே வந்து தெரியுது. ஸோ கிரவுண்ட் கிளியன்ஸ் பற்றி பேசியே ஆகணுங்க. ஒரு எனார்மஸ் அண்ட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பஜாஜ் இந்த NS 125க்கு 169 mm. ஸோ ஒரு போதுமான கிரவுண்ட் கிளியன்ஸுங்க. செம்ம ஒரு போதுமான கிரவுண்ட் கிளியன்ஸு. நல்லா நீங்கள் சிட்டி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளைம் பண்ணி போகலாம் இந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் வச்சுட்டு. நீங்கள் பயப்படவே தேவையில்ல. பிள்ளைனா போனால் அடி வாங்குமோ அப்படி இப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல. செம்ம கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து சீட்டிங் எர்கனாமிக்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஒரு கம்யூட்டர் எர்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்க்கறதுக்கு தான் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது
கொஞ்சம் பம்ப்ஸ்லாம் நான் இறக்கும் போது எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 டே ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரிஸ்ட் பெயின், பேக் பெயின், ஸோ எந்த பெயினுமே வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன். ஸோ சீட்ஸும் வந்து நல்லா வெல்வெட்டட் அண்ட் குஷன்டு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க, ரைடருக்கு வந்து நல்லாவே வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் வந்து 6'2" ஹைட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து ஷார்ட்டர் பர்சன்ஸும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அண்டு டால் பர்சன்ஸும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் இந்த பைக்கு. ஸோ மொனோரபிலிட்டி வைஸ் வந்து நல்ல மொனோரபிலிட்டியாக இருக்குது. மோர் ப்ராக்டிக்கல்லே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து மொனோர் பண்ணலாம். என்ன தான் டயர் வந்து 100/90 செக்ஷனாக இருந்தாலும் மொனோரபிலிட்டி அண்ட் ரோட் கிரிப்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக ஆஃபர் பண்ணுது இந்த டயர்ஸு. அண்ட் பில்லியனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு சீட் கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ் ஏறதுக்கு வந்து சாரீ கார்டும் வந்து உங்களுக்கு ஸ்டாக்காக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கிராபல் செக்ஷனும் வந்து நான் ஆல்ரெடி வந்து வாக்ரவுண்ட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். கிராபல் செக்ஷனும் வந்து மோர் எவர் இஸ் எனஃப். ஸோ நீங்கள் லக்கேஜஸும் வந்து ஈஸியாக வந்து மவுண்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் நீங்கள் ஸ்மால் லாங் ட்ரிப்ஸும் வந்து போகலாம் இந்த பைக்கில். ஸோ அட்ட ஸ்ட்ரெச் வந்து அடிக்கிறது கஷ்டம். ஸோ ஸ்மால் லாங் ட்ரிப்ஸும் வந்து இந்த பைக்கில் வந்து நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் லாங் ட்ரிப் ஓரியன்டாக வந்து NS எடுக்க போகிறீங்க அப்படின்னா யூ பெட்டர் கோ ஃபார் NS 200. பர்ஃபெக்ட் பைக் ஃபார் டூரிங். NS 200 வித் கம்ஸ் வித் லிக்விட் கூல்டு. ஸோ இந்த பைக் வந்து ஹேர் கூல்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்து. ஸோ நம்ம எந்த பைக் எடுத்தாலும் வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு பஜாஜ் பல்சர் NS 125ஓட என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து NS 25 வாங்க போகிறாருன்னா அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அபவுட் புக்கிங்ஸ், EMI ப்ராசஸ், ஸோ இந்த பைக் உங்களுக்கு வந்து உடனே வேணும், நான் கேஷ் கட்டின உடனே உங்களுக்கு பைக் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் மாலினி ஸ்ரீ பஜாஜ் நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ எனி டைம் யூ கேன் காண்டாக்ட் தெம் அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ NS 200 ஆகட்டும், NS 125 ஆகட்டும், NS 160 ஆகட்டும், ரெடி டு மூவ் ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க அண்ட் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ்லேயே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், பை கைஸ்.